நம்மிடம் இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். தாவேகாவுக்கு முதன்முறையாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், காங்கிரஸ் தான் போகும் அப்படின்னு. இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு யோக காலம் தான். அங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வலிமையெல்லாம் கிடையாது, குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கியும் கிடையாது. ஆனால் திமுகவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது, 28 எம்எல்ஏ சீட்டை வாங்கி வெறும் 5ல் தான் ஜெயிச்சாங்க. இப்போ 5 எம்எல்ஏக்களை மட்டும் வைத்துள்ள காங்கிரஸுக்கு தாவேகாவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கு. 2.25 வருஷம் 2.5 வருஷம் தான் டேர்மு. என்றாலும் கூட இது தாவேகா அரசு காங்கிரஸோடு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதைத்தான் அகில இந்திய அரசியலில் உணர்த்தும். அப்படி என்றால் இந்தியா கூட்டணியில் அநேகமாக தாவேகா இந்த 8ஆம் தேதி நடைபெறுகிற கூட்டத்திற்கு செல்வார்கள் அல்லது அழைப்பு விடுக்கப்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். திமுக இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே அவர்கள் பெரிய அளவுக்கு ஒட்டுதலோடு இல்லை. முழு தேர்தல் பிரச்சாரத்தின் போது எஸ்பிஏ என்றுதான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை செய்தார். இப்போது இந்தியா கூட்டணியில் இருந்து அவர்கள் விலகி விடுவார்கள் என்றுதான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் அவருக்கு பிறவி பெரும்பயன் கிடைத்து விட்டது. அவர் எம்பி ஆவதற்கு பல இடங்களிலே முயற்சி செய்தார், பல முறை முயற்சி செய்தார். திமுக தான் அதற்கு முட்டுக்கட்டை போட்டது என்கிற கோபம் உண்டு. இப்போது இன்னமும் அவருக்கென்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் கிறிஸ்டோடகரின் பிரதான சிஷ்யர் அவர்தான். எனவே அவருக்காகத்தான் இந்த முயற்சி, அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். தாவேகாவிலும் கோஷ்டி பூசல் இருந்தது. இந்த ஒரு சீட்டுக்காக அங்கிருக்கிற பல பவர் சென்டர்கள் முட்டி மோதின. அந்த வகையிலே தாவேகாவுக்குள் கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் விஜய் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இது பிஜேபிக்கு பிடிக்காது, அதை நாம் உறுதியாக கூற முடியும். அப்படி என்றால் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு நெருக்கமாக இருப்பதன் மூலமாக என்ன சாதிக்க விளைகிறார்? காங்கிரஸ் கட்சி விஜயை எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறது? விஜய் ஒரு சவுத் இந்தியன் ஃபேஸ். கண்டிப்பாக அவர் இங்க இருக்கிற சதர்ன் ஸ்டேட் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப பயனுள்ளவராக தான் இருப்பார். கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாவற்றுக்கும் பயனுள்ளவராக இருப்பார். கர்நாடகத்திலே விரைவிலே இப்போதுதான் புதிய முதலமைச்சர், அதாவது இன்னும் டேர்ம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதற்கு பிறகு தேர்தல் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் அங்கு தேர்தலை சந்திக்க வேண்டி வரும். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி விஜயை பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தது. விஜய் அதற்கு பலியாகிவிட்டார், அப்படித்தான் நான் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் ஏன் அவர் ராகுல் காந்தி சோனியா காந்தியை சந்திக்கவில்லை என்கிற கேள்வி எழும். ஆனால் ஒருவேளை அந்த காலகட்டத்திலே பெரிய அளவுக்கு கர்நாடக பிரச்சனை இருந்தது. சித்தராமையா முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தார். எனவே காங்கிரஸ் மேலிடம் அதிலே அரசியல் ரீதியாக அவர்கள் பிஸியாக இருந்திருப்பார்கள். எனவே தான் விஜயை சந்திக்கவில்லை, அப்படியான ஒரு யூகம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பிரவீன் சக்கரவர்த்தியே அவர் கூறினார். எனவே அது உண்மையாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது அகில இந்திய அரசியலிலும் மாறுதலை ஏற்படுத்தும், தமிழ்நாடு அரசியலிலும் மாறுதலை ஏற்படுத்தும். நேற்று சிதம்பரம் அவங்களும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திச்சிருந்தாரு. இரண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்கலாமா? இதையும் அதையும் பார்க்க வேண்டும். ஆனால் சிதம்பரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ பார்வையாளர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சோடகர் அவர்களே இப்போது பார்வையாளர் கிடையாது. இப்போது அவர் கோவாவுக்கு போய்விட்டார். இன்னமும் அங்கு பொறுப்பெடுக்கவில்லை, அவ்வளவுதான். மற்றபடி பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர், ராகுல் காந்தி இப்படித்தான் தேர்தலுக்கு முன்பு அந்த ஒரு நெருக்கம் தெரிந்தது. தாவேகாவோடு சேர்வது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது என்கிற கருத்து வலியுறுத்தப்பட்டது இந்த மூவர் அணியால் தான். சோனியா காந்தி அவர்கள் அதில் தலையிட்டார். கடைசியாக பிசி முயற்சியால் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியே உருவானது. அவர் தான் போய் ஸ்டாலினோடு பெரிய அளவுக்கு பேசினார். திமுக இவ்வளவு சீட்டு கொடுக்க விரும்பவில்லை, ஆனாலும் அவர் தான் அதை போராடி வாங்கி கொடுத்தார். இப்போது அவரே முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார் என்றால் அவர் அவரை சார்ந்தவர்கள் யாருக்கேனும் அவர் ராஜ்யசபா சீட்டு கேட்பதற்கு வழி இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களே பிசியை சந்திக்க விரும்பினார் என்றும் ஒரு செய்தி வந்தது. அந்த காலகட்டத்தில் அது சரியாக வரவில்லை. எனவே விஜய் அழைப்பின் பேரில் தான் சிதம்பரம் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்று அவரை சந்தித்தார் என்றும் கூறப்படுகிறது. எல்லா உண்மைகளும் இன்னும் ஓரிரு நாட்களிலே வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இரட்டை எண்ணிக்கை கூட கிடையாது காங்கிரஸுக்கு. அவங்களுக்கு 2 அமைச்சரவை, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. எதன் காரணமாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? குறைந்தபட்சம் 34 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் ஒரு ராஜ்யசபா சீட்டு பற்றி கனவு காண முடியும். இப்போது இருப்பதே ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு வேகன்சி தான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 இருக்கைகள். அதில் 107 இன்றைய தேதிக்கு அதுதான் தாவேகா ஸ்ட்ரென்த்து.
பிற கூட்டணி கட்சிகளை சேர்த்தால்தான் அந்த ஒரு 120 கிட்ட வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் 6 கோஷ்டியில் இருப்பார்கள். ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் கூட அவர்களை தோற்கடித்து விடுவார்கள். அப்படிதான் காங்கிரஸ் கட்சியின் நிலவரம் இங்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி விஜய் அவர்கள் இதை கொடுத்திருப்பதால் ஒன்று அவர் உட்கட்சி குழப்பங்களை, உட்கட்சி கோஷ்டி பூசலை தவிர்ப்பதற்காக இருக்கலாம் ஒன்று, அல்லது இரண்டாவது கண்டிப்பாக நமக்கு தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு தேவை. பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை ஏதேனும் செய்தால் அங்கு தேசிய அளவிலே குரல் கொடுப்பதற்கு ஒரு சக்தி தேவை. அப்படியான ஒரு கணக்கு இருக்கலாம். நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பிலிருந்து நம்முடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு.